முருகக் கடவுள் எனக்கு காட்சி தரவே இல்லை, எனக்கு உதவவே இல்லை என்று பலர் கூறி கேட்டிருக்கிறேன். ஆனால் உண்மையில் அவர் பல ரூபத்தில் வந்து நமக்கு உதவி செய்து கொண்டு தான் இருக்கிறார். அவசர வாழ்க்கையில் நாம் தான் அதை உணராமல் விட்டு விடுகிறோம். முன்பு ஒரு காலத்தில் தாமிரபரணி ஆற்றங்கரை ஓரத்தில் ஒரு அழகிய சிறு கிராமம் இருந்தது. அந்த ஊரில் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர். அந்த ஊரில் ஒரு முருகன் கோயில் இருந்தது. மக்கள் பக்தியோடு அந்த கோயிலில் வழக்கமான பூஜைகளை செய்து வந்தனர். ஒரு முறை பருவமழை காலத்தில் கனமழை பெய்து கொண்டிருந்தது. ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஊருக்குள்ளே புகுந்தது. அனைவரும் தங்கள் வீடுகளை காலி செய்து பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல ஆரம்பித்தனர். அப்பொழுது ஒரு நபர் கோயிலுக்கு ஓடி சென்றார். அங்கே சென்று அர்ச்சகரை சந்தித்து வெள்ள நீர் கிராமத்துக்குள்ளே நுழைந்து விட்டது. அது விரைவாக உயர்கிறது. விரைவில் கோயிலுக்குள்ளும் தண்ணீர் வர தொடங்கிவிடும். கோயிலும் தண்ணீருக்குள் மூழ்கிவிட அதிக வாய்ப்பு இருப்பதால் நாம் கிராமத்தை விட்டு வெளியேறி பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றார். உடனே அந்த அர்ச்சகர், டேய், நான் உன்னை போல ஒரு சாதாரண மனிதன் இல்லை. நான் நித்தமும் கடவுளுக்கு பூஜை செய்கின்ற பூசாரி. கடவுள் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அவர் வந்து என்னை காப்பாற்றுவார். நீ வேண்டுமென்றால் தப்பித்து போ. நான் கோவிலை விட்டு வரமாட்டேன் என்று கூறினார். ஏமாற்றத்துடன் அந்த மனிதன் கிளம்பினான். விரைவிலேயே நீர்மட்டம் கிடுகிடென்று உயர்ந்தது. இடுப்பு உயரத்தை எட்டியது. அர்ச்சகர் கோயிலில் இருந்த ஒரு மேடை மீது ஏறிக்கொண்டார். சில நிமிடங்களுக்கு பிறகு இன்னொரு நபர் ஒரு படகுடன் அர்ச்சகரை காப்பாற்ற வந்தார். நீங்கள் இன்னும் கோயிலில் தான் இருக்கிறீர்கள் என்று கிராம மக்கள் கூறினார்கள். நான் உங்களை மீட்க வந்துள்ளேன். தயவு செய்து படகில் ஏறுங்கள். ஆனால் அர்ச்சகர் மீண்டும் அதே காரணத்தை கூறினார். கடவுள் வந்து என்னை காப்பாற்றுவார். நான் உன்னுடன் வரமாட்டேன். நீ போ என்றார். ஏமாற்றுடன் படகு மனிதன் கிளம்பினான். இன்னும் சற்று நேரத்தில் நீர்மட்டம் இன்னும் உயர்ந்தது. பூசாரி கோவில் கோபுரம் மீது ஏறிக்கொண்டார். பூசாரிக்கு பயம் கொஞ்சம் தொற்றிக்கொண்டது. கண்ணை மூடி கடவுளை பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தார். கொஞ்ச நேரத்தில் ஹெலிகாப்டர் ஒன்று அங்கே வந்தது. அவர்கள் பூசாரிக்கு ஒரு கயிறு ஏணியை இறக்கிவிட்டனர். அதை பிடித்து கொண்டு ஹெலிகாப்டருக்குள் ஏறுமாறு சொன்னார்கள். ஆனால் பூசாரி மீண்டும் பழைய காரணத்தையே கூறி ஹெலிகாப்டரில் ஏற மறுத்துவிட்டார். ஹெலிகாப்டரில் வந்தவர்கள் இவருடன் பேசி நேரத்தை வீணடிக்காமல் மற்றவர்களை காப்பாற்றாமல் என்று போய்விட்டார்கள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் தண்ணீர் கோபுர உச்சி வரைக்கும் வந்துட்டது. அர்ச்சகர் கையை உயர்த்தி வானத்தை பார்த்து, முருகா, நான் என் வாழ்நாள் முழுவதும் உன்னை வணங்கினேனே, ஏன் நீ வந்து என்னை காப்பாற்றவே இல்லை என்று புலம்ப தொடங்கினார். அப்பொழுது எங்கிருந்தோ ஒரு அசிரீரி குரல் கேட்டது. முட்டாளே, உன்னை காப்பாற்றுவதற்காக நான் 3 முறை வந்தேன். முதலில் நடந்து வந்தேன், பின்பு படகில் வந்தேன், பின்பு ஹெலிகாப்டரில் வந்தேன். உனக்கு என்ன அடையாளம் தெரியவில்லை என்றால் அது யாருடைய தவறு? அர்ச்சகர் தன் தவறை உணர்ந்து கொண்டு மன்னிப்பு கேட்டார். சரி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே ஒரு பெரிய மரக்கிளை இந்த கோபுரத்தை ஒட்டி செல்லும். அதை பிடித்து தப்பித்துக்கொள். அந்த கடைசி வாய்ப்பை அவர் பயன்படுத்தி பாதுகாப்பான இடத்திற்கு சென்றார். உங்கள் வாழ்க்கையை சற்று உற்று பாருங்கள். நீங்கள் கடவுளை நம்புகிறீர்களா? உங்களால் முருகனை உணர முடிகிறதா? அவர் உங்களுக்கு அனுப்பும் அறிகுறிகளை உணர்கிறீர்களா? கடவுள் உங்களுக்காக நிறைய ரூபத்தில் வந்து பல வாய்ப்புகளை தருகிறார். அந்த வாய்ப்புகளை நீங்கள் அறியாமலேயே தவற விட்டு விடுவீர்கள். உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் ரொம்ப யோசிக்காதீங்க, உடனடியாக இறுக பற்றி கொள்ளுங்கள். உங்களுக்கு கடவுள் கொடுக்கும் அறிகுறிகளை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு வாய்ப்பை தவற விட்டு விட்டீர்கள் என்றால் இன்னொரு வாய்ப்பு கட்டாயம் கிடைக்கும். ஆனால் தேவையில்லாமல் எதற்காக நேரத்தை வீண் விரயம் செய்கிறீர்கள்?
நாம் வாழும் வாழ்க்கை சில காலம்தான். வாய்ப்பை தவற விடாதீர்கள்.